காலை வணக்கம். என்னென்னா மிக அருமையான தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1386 ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1386 விநாயக் புருஷோத்தம் துபே வர்சஸ் ஜெயஸ்ரீ பத்மாக்கர் பட். இதில் நம்பர் 1 வந்து பில்டிங் ப்ரொமோஷன் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்டில் சோல் ப்ரொப்ரைட்டர் கம்பெனியில் கான்ட்ராக்ட் வச்சுது. அது கன்சூமர் போரம் வருமா வராதான்றது கன்சூமர் போரம் வரும்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து பெண்டிங் கேஸில் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இறந்துட்டாருன்னா அவர் வாரிசுகளை பார்ட்டியாக வச்சு நீங்கள் பெற்ற அந்த உத்தரவுகளை இல்லை ஆணைகளை அல்ல தீர்ப்பாணைகளை டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா பண்ணக்கூடாத பற்றி ரொம்ப டீப்பாக இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை கான்ட்ராக்ட் ஆக்ட் 37 and 40 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் செக்ஷன் 2 ஆஃப் தி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் சிபிசி 211 டெஃபினிஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன நடக்குதுன்னா கான்ட்ராக்டு டெவலப்மெண்ட் கான்ட்ராக்டு ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டு டிஸ்ட்ரிக்ட் போரம் போய் ஜெயிக்கிறாங்க, ஸ்டேட் போரம் போகிறாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து நேஷ்னல் கமிஷன் போகிறாங்க. நேஷ்னல் கமிஷன் ரிஜெக்ட் ஆனவுடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கணும். இதில் என்ன மெயினாகனா இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை வந்து பேரா 13 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஓன்டு மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல்டு பை 1 person. அதே மாதிரி இதில் வந்து இந்த சால்மெண்டோட லீகல் ரைட்டோட டெஃபினேஷன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டோ பெர்சனாலிஸ் முரிஷர் கம் பெர்சோனா ஒரு தனிநபரின் செயல் அவருடைய மரணத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் இது வந்து விதிவிலக்கு அப்படின்னு 306 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃபுல்லாக படிச்சு அதுக்கப்புறம் செக்ஷன் 37 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஆப்ளிகேஷன் லீகலருடைய ஆப்ளிகேஷன் இருக்குது. செக்ஷன் 40 வந்து ப்ராமிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் 211 சிபிசி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இறுதியாக இதில் வந்து செக்ஷன் 50 சிபிசி செக்ஷன் 50 சிபிசி என்ன சொல்றதுன்னா நீங்கள் தீர்ப்பானை டிகிரி பெற்றுட்டிங்கன்னா அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவர் இறந்து போயிட்டாருன்னா நீங்கள் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். நல்ல அருமையான தீர்ப்பு. இது வந்து இந்த கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு தான் இந்த தீர்ப்பு அப்ளிகபிள் ஆகும்னு இல்லை. இதை வந்து நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஃபேமிலி கோர்ட்டில் மெயின்டெனன்ஸ் கேசஸ்ஸு பார்ட்டிசன் சூட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் டிகிரி வாங்கி வச்சுருப்பீங்க, நீங்கள் யாருக்கு அகேன்ஸ்டாக டிகிரி வாங்கினா அவர் இறந்து போயிருப்பார், மற்றவங்க அந்த சொத்தை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு அகேன்ஸ்டாகனா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். கொஞ்சம் வச்சுக்கோங்க. வணக்கம்.